இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒருமித்த சிந்தனையில் இருப்பதால் கூட்டணி அப்படியே நிலைக்கும் என்று மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடு குறித்து வருகின்ற 22ஆம் தேதி நடைபெறவுள்ள மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் துரை வைகோ தெரிவித்தார். மாற்றம் கிடையாது. அதில் இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிற அனைத்து இயக்கங்களும் இந்த ஒருமித்த சிந்தனையில் அவங்க பயணிச்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் இந்த கூட்டணியில் மாற்றம் வராதுதான் என்னுடைய நிலைப்பாடு. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய பங்களிப்பு ஒரு நல்ல ஒரு வலுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு நாங்கள் வருகின்ற இந்த மாதம் 22ஆம் தேதி பொதுக்குழு நாங்கள் கூட்டியிருக்கிறோம். நாங்கள் அதை பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன யுக்திகளை கையாள போடுறோம், அதே நேரத்தில் எங்களால் அந்த கூட்டணிக்கு ஒரு பலத்தை கொடுக்குற அளவுக்கு, வலுவை கொடுக்குற அளவுக்கு எங்களுடைய வேலைகள் எப்படி இருக்கணும், மாவட்டந்தோறும் எங்கள் நிர்வாகிகள் என்ன மாதிரி செயல்படணும், அதுவே குறிப்பாக சில இடங்களில் பொறுத்த வரைக்கும் மதிமுக வலுவாக இருக்கிற சில பகுதிகளில் கூடுதல் அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி என்ன மாதிரி பண்ணி அதுக்குண்டான விவாதம் பொதுக்குழுவில் நடக்கும்.